இது நம்மளுக்கு கற்பனை செய்து பார்க்கணும். நீங்க ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் ஜாக்பாட் அடிக்காமலே, இல்ல ஒரு தொழில் தொடங்காமலே திடீரென்று பணக்காரர் ஆக முடியுமா? இல்ல. இது ஒரு கற்பனையும் இல்ல, இல்ல ஒரு அதிர்ஷ்டமும் இல்ல. ஆனால் ஒரு உத்தி. இது ஏற்கனவே உங்கள்ட்ட உள்ளதுதான். அது என்ன என்றால் உங்களுடைய சம்பளம். ஓகேவா? இப்போ உங்க சம்பளத்தை ஒரு நிதி சுதந்திரமாக எப்படி செய்வது என்று ஒரு சில ரகசியங்களை சொல்லி தர போறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் என்றால், உங்களுடைய மைண்டை ஒரு பணம் சம்பாதிக்கும் மஷீனாக மாற்றுவது எப்படி என்று பார்க்க போறோம். இறுதியில் ஒரு பணக்காரர்களா ஆகுவது எப்படி என்று படிப்படியாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். நம்மளுடைய மைண்டை ஒரு பணம் சம்பாதிக்கும் மஷீனாக மாற்றுவதற்காக ஒரு சில 5 டெக்னிக்கை சொல்லி தர போறேன். இது புத்திஸ்ட் காலத்துல யூஸ் பண்ண ஒரு டெக்னிக். பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க மாதம் முடியறதுக்கு முன்பே தங்களை முழு சம்பளத்தையும் செலவழிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் தான். இதுல ஒரு சில மட்டுமே தான் உண்மையான செல்வத்தை உருவாக்க ஒரே சம்பளத்தை பயன்படுத்துகிறார்கள். வித்தியாசம் சம்பளத்தில் இல்லை, ஆனால் நம்ம அதை எப்படி நம்ம நிர்வகிக்கிறோம் வீட்டுல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுல இந்த வீடியோ உங்க சம்பளத்தை எப்படி அதை நம்ம ஒரு கடைசி வர நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பெரிய பணக்காரங்கள் ஆகும் என்று ரொம்ப டீட்டெயிலா நம்ம பாக்குறோம். அதுதான் இதுக்கு முன்ன அவங்களுக்கு சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு ஒரு 5 டெக்னிக் சொல்லி தர போறேன்னு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த 5 டிப்ஸ், அந்த 5 விஷயம் என்ன நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் அம்மன், இன்னொருத்தவங்க பேரு ராஜ். ஓகேவா? இதுல ராஜ் 2 பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. 2 பேருக்கு ஒரு கம்பெனி வேலை கிடைக்குது. 50,000 சம்பளம் 2 பேருக்குமே. சோ இது என்ன நடக்குதுன்னா ராஜ் எல்லாவற்றையும் செலவழிச்சிருவாரு. சம்பளம் கிடைச்ச உடனே எல்லாத்தையும் செலவழிச்சிருவாரு. மாலுக்கு போகணும், ஷாப்பிங் செய்யணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஹோட்டல்ல போய் அப்படின்னு அந்த ராஜ் என்பவர் எல்லாம் பணத்தை செலவழிச்சுவார். ஆனா அந்த அம்மன் இருப்பாரு பாரு, அவரு அடுத்த இன்னொரு ஃப்ரெண்டு, அவருக்கு அவர் சம்பளத்தை ஒரு 20% மட்டும்தான் அவங்க சேவிங் பண்றாங்க. சேவிங் அட் த சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சேவிங் ஒண்ணு, இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு, ரெண்டையும் குழப்பக்கூடாது. நம்ம சேவ் பண்றோம் பாரு, அது சேவ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேங்க்ல நம்ம ஒரு பணம் போடணும்னு நினைச்சுக்கோங்க. அது பேங்க்ல அது வட்டி கிடைக்கும், ஏதோ சம்திங் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா வீட்டுல ஒரு டப்பாலையோ உண்டியில போட்டு அது அந்த ஒரு ரூபாய் தான் இருக்கும். இன்னைக்கு 1 ரூபாய் போட்டால ஒரு வாரம் சென்று பார்த்தா அந்த ஒரு ரூபாய் தான் இருக்கும். அது கொஞ்சம் கூட மாறாது. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான். சோ அந்த அவர் ஃப்ரெண்ட் இருக்கா இருப்பாரு அம்மனு, அவர் என்ன செஞ்சுக்காருன்னா 20% பணத்தை இன்வெஸ்ட் பண்றாரு. எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல, எஸ்ஐபி, பிபிஎஃப், போஸ்ட் ஆபீஸ் சேவிங் அப்படின்னு அவர் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அவங்க சேவ் பண்றாங்க. இப்படி ஒரு நாட்கள் கலந்து போது 20 வருஷம் அவங்க சேவ் பண்ண லாங் டேர்ம்காக 20 வருஷம் அவங்க சேவ் பண்றாங்க. அந்த ராஜ் இன்னும் அந்த சம்பளத்துல இருந்து ஒண்ணுமே செய்யல. அவர் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டா, நல்ல லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்றாரு. அப்படியே வருஷம் மாசம் அப்படி முடிஞ்சிருச்சு. அந்த அவர் ஃப்ரெண்டுக்கா இருப்பாரு அம்மனு, அவர் 20 வருஷம் பொறுமையா அந்த பணத்தை சேவ் பண்ணி டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவர் ஒரு கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. இப்ப இந்த இதுல உங்களுக்கு என்ன புரியுது வருது? இதுல வருது இது நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் முக்கியம் இல்ல. இன்னைக்கு ஒருத்தவங்க 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னு நினைச்சுக்க, இன்னொருத்தவங்க 10,000 சம்பாதிக்கிறாங்க இருக்கட்டும். ஆனா ரெண்டுலயும் என்ன தெரியுமா, அவங்க எப்படி அதை சேவ் பண்றாங்க தான் முக்கியம். அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம சம்பளம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் முக்கியம் இல்லை, ஆனா நம்ம எப்படி சேவ் பண்றோமே அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோல. இப்ப இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, புத்திஸ்ட் காலத்துல யூஸ் பண்ண ஒரு 5 டெக்னிக். அந்த 5 டெக்னிக் பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். முதல் விஷயம் இதுல என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம சம்பளம் கிடைச்ச உடனே நம்ம சம்பளத்தை மூணு பாகமா பிரிக்கணும். 50%, 30%, 20% இப்படின்னு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்க நிறைய யூடியூப்லயும் பாத்திருப்பீங்க. இல்ல நான் ஒன்னும் புதுசா ஒண்ணு சொல்ல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எப்படி நம்ம சம்பளத்தை வச்சு எப்படி ஒரு பணக்காரங்களை ஆகும் என்றுதான் நான் சொல்லி தர போறேன். ஆனா இந்த 50, 30, 20% ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இது ஒன்றும் புதுசு இல்லை யாருக்குமே.
இதுல வந்து என்னன்னா வந்து இந்த சம்பளம் கிடைச்ச உடனே ஒரு 50% இருக்கு பாரு, ஒரு 50% சம்பளத்தை வந்து நம்ம எதுக்கு ஒதுக்கி, நம்ம வீட்டு வாடகை இருக்கும், மளிகை பொருள் இருக்கும், பில் இருக்கும், டெலிபோன் பில், வைஃபை பில், இப்படி எல்லாம் பில் இருக்கும்ல. அதுக்காக அந்த 50% வந்து அந்த சேவிங்ஸ் சம்பளத்தை வந்து யூஸ் பண்ணதுக்காக தனியா ஒதுக்கி வச்சுக்கணும். ஓகேவா? தென் 30% இருக்கு பாரு, அதை வந்து நம்ம வந்து நம்ம தேவைகளுக்காக, நம்ம சம்பாதிக்கல நம்ம தேவைகளுக்காக செய்யணும். ஷாப்பிங் போவோம், ஒரு ட்ரெஸ் வாங்கணும் ஒரு தோணும், இல்ல ஒரு ஷூ வாங்கணும், வெளியே போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், நம்மளுக்கு ஒரு மனசு வரும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். மிக முக்கியமானது என்னன்னா வந்து அந்த 20% நம்ம எப்படி சேமிக்கணும் பாரு, அதுதான் இங்க வந்து ஒரு முக்கியமானது. இதுல ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். என்னன்னா, உங்க சம்பளம் கிடைக்குது பாரு, அப்ப வந்து நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட், தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கணும். அது என்ன சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் ஆயிடும் உங்களுக்கு. உங்க சம்பளம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு HDFC பேங்க்ல உங்களுக்கு சம்பளம் கிடைக்குன்னு நினைச்சுக்கோங்க. 1ஆம் தேதி உங்க சம்பளம் வந்து HDFC அக்கௌண்ட்ல வந்துருச்சு. நீங்க அன்னைக்கு வந்து உங்களது இன்னொரு அக்கௌண்ட் உங்களுக்கு ஓபன் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு அதுல வந்து ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கணும். உடனே அந்த சம்பளம் கிடைச்ச கையோட அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கணும் அந்த 10,000. சோ என்ன 10,000 ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது உங்களது விருப்பம், 5,000 10,000 வாட் எவர், அது உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு எவ்வளவு பணம் உங்களுக்கு தனியா ஒதுக்கி வைக்கும், உங்களை சம்பளத்தை பொறுத்து. நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு 10,000 சொல்றேன் நான். அப்ப வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 50,000 சம்பளம் நினைச்சுக்கோங்க. நீங்க அந்த சம்பளம் வந்த கையோட வந்து உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுல வந்து அந்த ஒரு 10,000 நேரடியா வந்து அதுல வந்து டிரான்ஸ்பர் பண்றாப்புல வச்சுக்கணும். இதுல எந்த ஒரு சாகுபோக்கு இருக்கக்கூடாது நம்மளுக்கு. அப்படி செஞ்சா வந்து இல்ல, நீங்க வந்து உங்களுக்கே நீங்க வந்து பே பண்றாப்புல இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சம்பளம் நீங்க கொடுக்குறாப்புல இருக்கும். நீங்க வேலை செய்யறீங்க, ஆபீஸ்ல ஒரு சம்பளம் கிடைக்கல, இப்ப நீங்க வந்து இன்னொரு அக்கௌண்ட்ல நீங்க சேவ் பண்ணாது உங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அது அப்படியே நீங்க வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கணும். இதுல என்ன நடக்குது திரும்ப, இது வந்து உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து இப்ப 50% நீங்க வந்து வீட்டுக்கு செலவுக்கெல்லாம் நீங்க கொடுத்துடுறீங்க. ஓகேவா? அந்த 30% வந்து நீங்க வீட்டு செலவு, உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பென்சிவ் வச்சுக்கோங்க. 50% வீட்டுக்கு இந்த கடை பில் சொல்றேன், சாரி, நம்ம வீட்டு வாடகை இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும், நம்ம கேஸ் புக் பண்றது எல்லாம், குரோசரி இருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கு ஒரு 50% சேவிங் சம்பளத்தை வந்து நீங்க தனியா ஒதுக்கி வச்சுக்க. 30% வந்து நீங்க வந்து என்ன செய்வீங்க, உங்களது மற்ற உங்களோட ஷாப்பிங், வாட்டர், ட்ரெஸ் இருக்கும், அதுக்கு யூஸ் பண்றீங்களா. அந்த பேலன்ஸ் 20% நீங்க வந்து சேவிங் பண்ண போறீங்க. உங்களுக்கு நீங்க சேவிங் பண்ண போறீங்க. அதுல இருந்து இல்ல, நீங்க என்ன செய்யணும்னா வந்து அந்த 20% தனியா வச்சுக்கணும். அதை வைக்க, அதை நீங்க சேவிங் பண்ண போறீங்க. அது 30% இருக்கு பாரு, 30% நீங்க வந்து எங்க உங்க ஷாப்பிங் அது செய்ய, அதுல இருந்து வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸ்மார்ட்டா சம்பளம் கிடைச்ச உடனே நீங்க 10% அங்க மாத்தி வச்சுறீங்களே, அப்படி நீங்க நினைச்சுக்கோ. நீங்க வந்து 20% தான் நீங்க உங்க ஷாப்பிங் யூஸ் பண்றீங்க, 10% வந்து நீங்க வந்து உங்க வேற ஒரு செலவுக்கு வச்சுட்டீங்க அப்படி நினைச்சுக்கணும். நீங்க அப்படி நினைச்சாதான் நீங்க வந்து அந்த பணத்தை வந்து ஒரு பெரிய ஒரு கார்பஸை உண்டாக்க முடியும். ஓகேவா? இது முதல் ஸ்டெப். இப்போ வந்து நம்ம வந்து 2வது ஸ்டெப்க்கு போலாம். இப்போ சரி, இப்போ வந்து 2வது ஸ்டெப்க்கு போறேன். உங்களுக்கு சொன்னது 5 ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் நான் சொல்லிட்டேன். முதல்ல நான் லாஸ்ட் வீடியோ கடைசியில் வந்து எல்லாம் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும், அப்போ உங்களுக்கு தெளிவா புரிய வரும். இப்போ 2வது ஸ்டெப் என்னன்னா வந்து, இப்போ உங்களுக்கு 20% வந்து நான் உங்களுக்கு வந்து சேவிங் பண்ணது சொல்லணும்ல, 50 முடிஞ்சிருச்சு, 30 முடிஞ்சு, லாஸ்ட் 20% சேமிப்பு. இது வந்து நீங்க வந்து ஸ்மார்ட்டா சேவ் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம்க்கு சேவ் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் சேவ் பண்ண வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கார்பஸ் கிடைக்காது. லாங் டேர்ம் சேவ் பண்ண வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் SIP. அதுதான் இப்போ வந்து ட்ரெண்ட்ல நடக்குது. சின்ன ஜஸ்ட் வேலைக்கு போறாங்க பாரு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு வேலைக்கு போறாங்க பாரு, அவங்க கூட மாசம் வந்து ஒரு 25,000 சம்பளம் மினிமம். ஃபர்ஸ்ட் சேலரி, காலேஜ் முடிச்சு போனா ஸ்டார்டிங் சேலரி ஒரு 25 to 30 தாங்க. அது பெரிய விஷயம். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கல. அவங்களே இந்த காலத்துல வந்து பட்டன் ஒரு SIP ஸ்டார்ட் பண்றாங்க லாங் டேர்ம் 25 இயர்ஸ்க்கு. இப்ப அவங்க வேலைக்கு போறது என்னது, ஒரு 25 இயர்ஸ்னா 50 அவங்களுக்கு 50 வயசு ஆயிடும். சோ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா வந்து, இந்த 20% சேவிங் பண்ணுங்க. இதுல இருந்து நீங்க வந்து தனித்தனியா பிரிக்கணும் உங்க சேவிங்க. ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. நான் இந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான்லாம் அப்படிதான் செய்யறேன். நான் இன்னொரு வீடியோ வேணா உங்களுக்கு தனியா போடுவேன், நான் என்னென்ன இடத்துல நான் சேவ் பண்றேன்னு. இப்ப நான் சொல்ல வருது இந்த வீடியோல என்னன்னா வந்து, 20% உங்களுக்கு சேவிங் சேலரி வந்து
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நீங்க சேவ் பண்ணணும். முதல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம்ல எஸ்ஐபி இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது ஓகேவா இருக்கணும். எஸ்ஐபி அது வந்து லாங் டேர்ம்க்கு லாங் டேர்ம்காக நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணணும். லெட் அஸ் சே 20 இயர்ஸ் 25 இயர்ஸ். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து இப்போ வந்து எல்லா எஸ்ஐபியில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்பெனியா சூஸ் பண்ணணும். எது வந்து நம்ம வந்து எக்கனாமிக் வந்து நல்ல நல்ல அளவுக்கு முன்னேற்றமா கொண்டு வருது பொருள், அந்த கம்பெனியை பார்த்து நீங்க வந்து சேவ் பண்ணணும். அதுக்குன்னு நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஏஜென்சி த்ரூ போனால உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்கூலுக்கு நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்க நமக்கு புரியல. நம்ம வந்து படிச்சு கொடுத்து நம்ம வந்து இது படிப்பா அது படிப்பா சொன்னோம், அது டீட்டெயிலா தெரியாது. ஸ்கூலுக்கு போனாதான் அவங்க பசங்களுக்கு தெரியும்ல. அது போல ஒரு ப்ராப்பர் ஒரு ஏஜென்சியை நம்ம வந்து தேடி அந்த அவங்கள்ட்ட கன்சல்டன்சி வாங்கிட்டு அப்புறம் வந்து நம்ம எந்த கம்பெனியில சூஸ் பண்ணணும், அப்புறம் அந்த கம்பெனில வந்து நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒன்னாச்சா, எஸ்ஐபியில கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. தென் பிபிஎஃப் அதுவும் லாங் டேர்ம் கிடைக்கும். 15 இயர்ஸ் வருது. அது 15 இயர்ஸ் எல்லா பேங்க்லயும் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்ல அதுல போய் சேவ் பண்ணலாம். நீங்க அதுல ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணலாம். தென் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ரிகரிங் டெபாசிட் 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்குது. இதுல நீங்க சேவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து ரொம்ப உங்களுக்கு நிறைய கார்பரேஷன் பணம் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் ஏற்கனவே நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க பணம். இது வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா வந்து ஒரு லேண்ட் வாங்கி போட்டுடுங்க. அது ஒரு பெஸ்ட். இது லேண்ட் வாங்கி போட்டா என்ன வந்து அதுல வந்து நீங்க வந்து ஒரு வீடு கட்டலாம். ரொம்ப பெருசா வாடகை கட்ட நான் சொல்லல, ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடு கட்டினாலும் கூட ஒரு வாடகை கூட அது ஒரு இன்கம் வருது இல்ல, அதுவும் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆயிடுச்சு. அத நீங்க வந்து ஒரு எஸ்ஐபிலையோ இல்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ரிகரண்ட் டெபாசிட் சேவ் பண்ணா இது உங்களுக்கு ஒரு சேவிங் ஆகும். ஸோ லாஸ்ட் 20% வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டா சேவ் பண்ணணும். அது எப்படி சேவ் பண்ணணும், லாங் டேர்ம்க்கு சேவ் பண்ணணும். இந்த 3 இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இந்த வீடியோல. என்னன்னா எஸ்ஐபி, பிபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் ரிகரிங் டெபாசிட். இது லாங் டேர்ம்க்கு நீங்க வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து 20% இருக்கிற ஒரு அமௌண்ட்ல வந்து இந்த இடத்துல எல்லாம் நீங்க சேவ் பண்ணணும். ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப சம்பாதிக்க போற அந்த சம்பளம் வந்து நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. இது எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நானு. நம்ம வந்து ஓடி 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 சம்பாதிக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நிரந்தரம் இல்லை. நம்மளுக்கு நிரந்தரமானது என்ன, நம்ம சொத்துக்கள் தான். நம்ம இன்னைக்கு சம்பாதிச்சாதான் வந்து நம்ம வந்து நிறைய சொத்து சோகம் சம்பாதிச்சு வைக்க முடியும். நாளைக்கு ஒரு பின் காலத்துல வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கம்பீரம் இருக்கும். ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இவங்க வந்து சம்பாதிச்சாங்க கஷ்டப்பா, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்காங்க, எந்த ஒரு பைனான்சியல் ப்ராப்ளம் எல்லாம் நல்லா இருக்கான்னு 4 பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சொல்ல நானு, சம்பளம் வந்து நம்மளுக்கு நிரந்தரம் இல்ல. இது வந்து நம்மளுக்கு நிரந்தரமான சொத்து என்னன்னா வந்து நம்ம சம்பாரிச்சு வச்சுட்டு வைக்கிறோம் பாரு, நகை பணம், அதுதான் நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சொத்து. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா வந்து இந்த செகண்ட் ஸ்டெப் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னேன், செகண்ட் ஸ்டெப் சொன்னேன். இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் நம்ம பேசலாம். இப்போ என்னன்னு ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன தேர்ட் ஸ்டெப் பத்தி பேச போறோம். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம வந்து மோசமான ஒரு பழக்கங்களை வந்து செலவழிக்க கூடாது. அது வந்து என்னன்னா வந்து இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையோ அப்படி தேடி போவே கூடாது. நம்ம என்னைக்கு நம்ம எப்படி நம்ம சம்பளம் கிடைக்குது இல்ல, அதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா அவங்க கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இப்ப சம்பளம் நம்மளுக்கு கூடி வந்துருச்சு, ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வந்துருச்சுன்னு திடீர்னு வந்து நல்ல ஒரு மொபைல் வாங்குறதோ இல்ல ஒரு கார் வாங்குறதோ பைக் வாங்குறதோ வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்றதோ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து வருமானத்துக்கு வந்து குறைவா வாழறதுக்கு கத்துக்கணும். அப்படி நான் வந்து பட்னியா இருக்க நான் சொல்லல, நம்மளுக்கு சாப்பாடு முக்கியம். ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடும் நல்ல ஒரு தூக்கம் தான் அவனுக்கு வந்து அவனோட ஒரு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நானு. அது 2 மட்டும் முக்கியம். நான் இப்பயும் நான் சொல்லுவேன் இந்த வீட்டுல, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கமும் நல்ல ஒரு சாப்பாடு இருந்தா நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படிதான் சொல்லுவேன் நான். சோ என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம அனாவசியம் வந்து நம்ம பணத்தை வந்து மொபைல் போனோ இல்ல ஒரு ட்ரெஸ் இல்ல நம்ம என்ன சொல்றது காரு பைக்கு இதுல செலவழிக்க கூடாது. எப்பயும் நம்ம வருமானது குறைவா இருக்கிறத பழகிக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாத கடன்கள் வரும், கிரெடிட் கார்டுல போய் வாங்குறது இல்ல வந்து நம்ம என்ன சொல்றது இஎம்ஐ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல போய் ஒரு பொருளை வந்து வாங்கி போட்டா அதுக்கு ஒரு மாசம் மாசம் ஒரு தலைவலியா ஒரு அமௌண்ட் போறது, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுமா, நம்மளுக்கு சேவிங் வந்து ரொம்ப
தடுமாற்றம் ஆயிடும். நம்மளுக்கு என்ன செய்வோம் பாரு, நம்ம 20% சேவிங் பண்ணப்ப அதுல போய் ரொம்ப வந்து குழப்பத்தை கொண்டாந்து விட்டுடும். அதுக்கு நம்ம வந்து அனாவசியம் வந்து தேவைகளை வந்து நம்ம வந்து தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிரெடிட் கார்டு இல்ல இந்த நம்ம என்ன சொல்றது இஎம்ஐல சேர்த்து அதெல்லாம் மொத்தத்துல வந்து தவிர்த்தாதான் நம்ம வந்து நல்லா சம்பாரிச்சு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும். இப்ப வந்து நீங்க நினைக்கலாம் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், எப்பயும் சேவிங் பண்றோம், நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இல்ல அப்படி நினைப்போம் பாரு. அப்படி நினைக்க கூடாது. நம்ம அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் இன்னைக்கு வந்து இப்படி சேவ் பண்ண நாளைக்கு பின்கால நான் தான் நல்லா இருக்க போறேன், பக்கத்து வீட்டுக்காக நல்லா இருக்க போறது இல்லை. அப்படி நம்ம வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு மோட்டிவேஷன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இதுல ஒரு சின்ன ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன், நல்லா கேளுங்க. ரொம்ப முக்கியமான இந்த 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 செகண்ட் ஸ்டெப்ல எதையும் வந்து நம்ம வந்து வாங்குவதுக்கு முன்புல நேரத்துல யோசிக்கணும். இந்த பொருள் வாங்கும் போது நான் வந்து பணக்காரன் ஆக போறேன் இல்ல ஏழையா ஆக போறேன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பொருள் வாங்குறதுல நான் ஏழையா ஆகிவிடுவேனா, இல்ல என்னன்னு வந்து நம்ம வந்து 2 முறைக்கு 3 முறைக்கு நம்ம சிந்திக்கணும் அந்த அந்த பொருளை பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு வாட்ச் வந்து இப்ப நம்ம ஆபீஸ்ல ஒருத்தவங்க ஒரு வாட்ச் போடுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இந்த வாட்ச் வந்து 5000 வாங்கியிருக்கேன், இது ரொம்ப சூப்பர் வாட்ச், ரொம்ப வந்து ட்ரெண்டிங்ல போயிருக்கு அப்படி சொல்லுவாங்க பாரு. அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆயிடும். இதை வந்து அவங்க அந்த வாட்ச் வாங்கி நம்மளும் இந்த வாட்ச் வாங்கணும், நம்ம அதே வந்து ஒரு தாட்ல நம்ம இருப்போம். நம்ம சொன்னா சரி இருக்கட்டும், நம்ம அடுத்த மாசம் சம்பளம் அதை வாங்கணும், அது தேவையில்லை. இல்ல நம்மளுக்கு தேவை இருக்கு, நம்மள்ட்ட வாட்ச் இருக்கு, நம்ம இருக்கு, அந்த அவங்க வாங்கிக்க நம்ம இருக்க நம்ம பணத்தை வந்து அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியா நம்ம அந்த நம்ம பணத்தை வந்து கரியாக்கணும். இல்ல அங்க வந்து நம்ம டோட்டலா ஸ்டாப் பண்ணணும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இல்ல இது எனக்கு தேவையில்லை அப்படி இருந்தா வந்து நம்ம பணத்தை வந்து அனாவசியமா செலவு பண்ணதுக்கு நம்ம வந்து வலிய கொடுக்க முடியாது. நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து அது அப்படியா சரி சரி. நான் வந்து இதுல வந்து என்னத்த நடக்குது, நம்ம ஒரு பொருள் மேல ஒரு ஆசைப்படுறோம் பாரு, அது போய் நம்ம சிந்திக்கணும். இந்த பொருள் நம்மளுக்கு வந்து ரியலி நீடடா என்ன இல்லையா அப்படி நம்ம நினைச்சால நம்ம கண்டிப்பா அந்த 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 அனாவசிய செலவுக்கு நம்ம போக மாட்டோம். ஓகேவா? இந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு 3வது டிப்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து 4வது டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் போறேன் நானு. இது நல்லா கேளுங்க, இது ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. சேமிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்ம வந்து வருமானத்தை வந்து எப்படி பெருக வைக்கணும் அதுவும் நம்ம கொஞ்சம் பழகிக்கணும். இப்போ வந்து நிறைய வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் கிடைக்குது, கிராஷ் கோர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 2 மாசம் 3 மாசம். எதுக்கு நீங்க வந்து ஜாஸ்தி வந்து பணம் செலவு பண்ண தேவையில்லை. நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்தா நிறைய எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்சஸ் வருது, அதை கத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன் தெரியும் இல்ல யூடியூப்ல, அது கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், அதுலயும் சம்பாதிக்கலாம். நிறைய காலேஜ் போற பசங்களும் வந்து இப்படிதான் செய்யறாங்க. அவங்க செலவுக்காக அவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, வீடியோ எடிட்டிங் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கிட்டா வந்து அது உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அதையும் நீங்க சேவ் பண்ணலாம்ல. இப்ப பாருங்க, நம்ம வந்து காலையில வீட்டை விட்டு வரோம், வீட்டுக்கு 8 மணி நேரம் வேலைக்கு செய்யறோம், போறதுக்கு 1.5 மணி நேரம், வரத்துக்கு 3 மணி நேரம் டிராவல் பண்றோம். 11 மணி நேரம் நம்ம வீட்டை விட்டு வெளியே இருக்கோம். கடைசியில் நம்ம வந்து அட்லீஸ்ட் 1 hour நம்மளுக்கு கிடைக்காத வீட்டுக்கு பெருசா என்ன செய்யும், 1 hour கிடைக்கல. அந்த 1 hourல வந்து நம்ம வந்து எடிட்டிங் வேலை செய்யலாம்ல, ஃப்ரீலான்சிங் வேலை இருக்குது, எவ்வளவு வேலை இருக்குது. ஒரு 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 புதிய ஸ்கில் நம்ம கத்துக்கலாம். நிறைய ஆன்லைன் கிளாஸ், நம்ம அதுக்குன்னு போய் ஒரு கோர்ஸ் தேடி போய் கிளாஸஸ் போய் அட்டன் பண்ண தேவையில்லை. நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு, இதை படிச்சா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் நம்மளுக்கு வந்து செய்ய முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்மளுக்கு வந்துடும். அதை வச்சு நம்ம வந்து சேவிங் வந்து பெருசாக்க முடியும். இதையும் நம்ம நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய இருக்குங்க. நம்ம தான் நினைக்கிறோம் நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரோம், நம்மளுக்கு ஒண்ணுமே டைம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம நினைச்சாலும் எதையும் சாதிக்க முடியும். அதெல்லாம் நம்ம மனசுலதான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. ஓகேவா? ஒண்ணு மட்டும் நம்ம நினைச்சுக்கணும், நம்ம வந்து எது வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பாரு, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து வழிமுறைகளை நம்ம தான் தேடி போகணும். சம்பளத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து பெருசா வந்து ஒன்னும் சேவிங் பண்ண முடியாது. சம்பளத்தை தவிர நம்ம வந்து வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. யாருமே வந்து இந்த உலகத்துல யாரும் வந்து மட்டும் சம்பாதிக்கிற சம்பளத்தை வச்சு மட்டும் அவங்க வந்து சேவ் பண்ணல. அவங்களுக்கு தனியா அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, கண்டிப்பா இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து ரொம்ப புத்திசாலியா வந்து அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் வழியில வந்து சேவ் பண்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் சேவ் பண்ணல, நம்ம வந்து நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸா வந்து இந்த 4th ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்லறதுக்கு மறந்துட்டேன், அதை திருப்பி நான் வந்து ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப 5th ஸ்டெப் என்னன்னா வந்து நம்ம வந்து இந்த
என்ன சொல்றது, நம்ம ஞாபகம் வர மாட்டேது நம்மளுக்கு. பெரும்பாலான மக்கள் நம்ம என்ன செய்யறாங்க வந்து அடுத்தவங்களை பத்தியில ஒரு ஒரு ஒழுக்கத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டோம். என்னன்னா வந்து சில நேரத்துல வந்து நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம தான் பெரிய பணக்காரங்க அப்படி நினைக்காங்களா? அப்படி நினைக்கவே கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா வந்து நம்ம வந்து அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அது தலை குடிஞ்சு போறாப்புல இருக்கும். அது பெரும்பாலான மக்கள் வந்து என்னன்னா பொறுமை வந்து பொறுமை அப்புறம் வந்து ஒழுக்கம் ரொம்ப தேவைப்படுது. அதுல எல்லாமே வந்து உடனே கிடைக்கல. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை ஒன்று வரும், PDFன்னு, டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். இல்லையா? நம்மளுக்கு எப்பயும் ஒரு டிசிப்ளின் வேணும். நம்ம வந்து சேவ் பண்றோம் பாரு, அது ஒரு டிசிப்ளின். சில டைம் வந்து நம்ம வந்து நினைப்போம், நம்ம எதுக்கு சேவ் பண்ணணும், எதுக்காக இன்னைக்கு இருக்க போறோம், நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இருக்கவே கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. என்ன தெரியுமா? அது ரொம்ப பெரிய தப்பு. அது நம்ம வந்து நம்மளுக்காக மட்டும் நம்மள சேர்ந்துருக்கோம். நம்ம குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சந்ததிகள். நம்ம இன்னைக்கு ஏதாவது செஞ்சுட்டு போனோம், நாளைக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம அம்மா செஞ்சாங்க, நம்ம அப்பா செஞ்சாங்க, அப்படி அவங்க வந்து சொல்லிக்காம அது நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம எப்பயுமே அப்படி வந்து நினைக்கவே கூடாது. இது வந்து ஒரு பொறுமை மற்றும் ஒழுக்கம் ரெண்டும் தேவைப்பட. நம்ம வந்து இந்த இந்த ஒரு நல்ல ஒரு சேவிங் பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்குள்ள பொறுமை மற்றும் ஒழுக்கம் ரெண்டுமே தேவைப்படுது. இப்ப நீங்க பாக்கலாம், நம்மளது என்ன சொல்றது, நிறைய பணக்காரங்க, உலகத்துல இருக்க நிறைய பணக்காரங்க வந்து திடீர்னு வந்து அவங்க வந்து பணக்காரங்களும் ஆகல. அவங்க சின்ன வயசுல அந்த ஒண்ணு அப்படியே குறிமலை சேர்த்துதான் அவங்க பணக்காரங்களும் ஆயிருக்காங்க. அப்படியே திடீர்னு ஒரு நைட்ல வந்து யாருமே பணக்காரங்க ஆகல. அதான் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நானு ஒரு லாங் டேர்ம்க்கு நம்ம எப்பயுமே சேவ் பண்ணணும். இப்ப வந்து வாரன் பஃபெட் இருக்காங்க பாரு, அவங்க 11 வயசுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவங்க 11 வயசுல வந்து அவங்க வேலை செஞ்சு அவங்க இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பணக்காரங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவங்க இன்னைக்கு அவங்க 11 வயசுல இருந்து அவங்க சின்ன 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 தொழிலை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து நிறைய நீங்க வீடியோ பாத்துருவீங்க வாரன் பஃபெட் பத்தி. அவங்க ஒரு உலகத்துல ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவர் சின்ன வயசுல அவங்களுக்கு அந்த மனசு வந்துச்சு இல்ல, அவங்களுக்கு எப்படி நம்ம சேவ் பண்ணணும், இப்படி எல்லாம் இருந்தா நம்ம வந்து நல்லா இருக்கணும். அவங்க சின்ன வயசுல இருந்து இது பழக்கம் வந்து அவங்க வாழ்நாள் முழுசும் அவங்க வந்து நல்ல சந்தோஷமா இருக்காங்க. சோ நம்ம வந்து எதையும் வந்து நம்ம ரொம்ப நம்ம நினைச்சுக்கிட்ட இது நம்மளால முடியாது, இது கஷ்டம் அப்படி நம்ம ஒரு காலமும் நம்ம நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் தான் கொண்டு வரும். அது உங்க சேமிப்பை வந்து ஒரு லாங் டேர்ம் எப்பயுமே பார்க்கணும். ஷார்ட் டேர்ம்க்கு எப்பயும் நம்ம வைக்க கூடாது. ஷார்ட் டேர்ம் வைக்கிறது என்னன்னு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் வைக்கணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போறோம், நம்ம பசங்களுக்கு கல்யாணத்துக்கு பணம் வேண்டும், நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் வேண்டும். அது எப்பயுமே வந்து லாங் டேர்ம்க்கு பத்தி தான் யோசிக்கணும். அது வந்து எஸ்ஐபி அண்ட் பிபிஎஃப், இது ரெண்டு மட்டும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து உங்க மைண்ட்ல வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாங் டேர்ம் யூஸ் பண்ண வந்து எஸ்ஐபி அண்ட் பிபிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட். இதுதான். இந்த ஷார்ட் டேர்ம்க்கு பண்ணா வந்து நீங்க வந்து 5 வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவ் பண்ணலாம், இல்ல பேங்க்ல ஒரு ரிகரண்ட் டெபாசிட் அது சேவ் பண்ணலாம். இது வந்து ஷார்ட் டேர்ம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து செல்வம் வந்து ஒரே ஓவர் நைட்ல நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்குன்னு வந்து பல பல காலம் பல மாசங்கள் நம்ம வந்து போராடி இப்படி செய்யணும், இதுல சேவ் பண்ணணும், அதுல சேவ் பண்ணணும், இந்த மாதம் சம்பளம் வந்தா நம்மளுக்கு வந்து இதுல வந்து புதுசா ஒரு ஸ்கீம் ஓபன் பண்ணணும் அப்படியே நம்ம வந்து எப்பயும் நம்ம அதே தோட்டம் தான் இருக்கும்ல. இது வந்து ஓவர் நைட்ல நம்மளுக்கு எதுவும் ஆகாது. எதையும் ஓவர் நைட்ல ஆகாதுங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம படிக்கிற படிப்பா இருக்கட்டும், நம்ம வேலைக்கு போய் ஒரு புது ஸ்கில் கத்துக்கிட்டே இருக்கட்டும், எது வந்து ஓவர் நைட்ல எதுவுமே ஆகாது. அது ஆகவும் முடியாது. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் நம்மளுக்கு வந்து ஒதுக்கி வைக்கணும். அதுதான் சொல்றேன் நானு. நம்ம எப்பயுமே வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம அந்த பிளானிங்கை கொண்டு போனா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீங்க இந்த எல்லா வீடியோலும் பாருங்க, நான் எப்பயுமே இதான் சொல்லுவேன், நம்ம ப்ராப்பர் பிளானிங் பண்ணால நம்மளுக்கு 100% அதுல சக்சஸ் ஆகும். இந்த எல்லா வீடியோ கடைசி இந்த பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் வந்து சொன்ன இந்த வீடியோ வந்து சொன்ன 5 ட்ரிக்ஸ் வந்து திருப்பி நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மெமரைஸ் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து 50-30-20 இந்த இதை நம்ம ஸ்ட்ராங்கா வந்து ஃபாலோ பண்ணணும். இது நம்ம ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணால நம்மள வந்து யாராலையும் வந்து தோக்க முடியாது. நம்ம வந்து நல்லபடியா நம்ம சேவிங்க கொண்டு போக முடியும். அப்புறம் வந்து அடுத்தவங்க வந்து செய்யறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்மளும் அதை செய்யணும். நம்ம அந்த பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒருத்தருக்கு 2 நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து நல்லா நினைச்சு அது தேவையா இல்லையா நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஒரு கொஸ்டின் பண்ணணும். ஓகேவா? தென் வந்து நம்ம வந்து
சேவ் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் கத்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரும் நம்மளுக்கு. ஒரே வேலையில இருந்தா யாருமே பணக்காரங்க ஆகல. யாரா இருக்கட்டுமே ஒரே வேலை 9 to 5 கல்ச்சர் சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவோம் எங்க ஆபீஸ்ல 9 to 5 கல்ச்சர் ஜாப்னு. அந்த ஜாப்ல இந்த வர சம்பளம் வந்து யாருமே பணக்காரங்க ஆக முடியாது. நம்மளுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் வேணும். அந்த அதுல இருந்து நம்ம வந்து ஒரு வருமானத்தை உண்டாகுது நம்ம வழியை வந்து நம்ம தான் திறக்க வைக்கணும். அடுத்தவங்க யாரும் செய்ய முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? தென் வந்து நம்ம வந்து இந்த அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு பாரு, கிரெடிட் கார்டு ஷாப்பிங், நம்ம இஎம்ஐ வாங்க, அதெல்லாம் டோட்டலா தவிக்கணும். அதை தவிச்சா வந்து நம்மளது சேவிங் வந்து யாராலையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மட்டும் மறக்காதீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நான் மீண்டும் நல்ல வீடியோ கிரியேட் பண்ணது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.